ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சக்தி டெக்னிக். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அடிஷன் ஃப்ராக்ஷனை யூஸ் பண்ணி எப்படி ஃப்ராக்ஷனில் அடிஷன் சால்வ் பண்ண சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை எப்படி வேதிக் மேக்ஸை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எப்படி வேதிக் மேக்ஸை யூஸ் பண்ணி அடிஷன் பண்ணலாம் ஃப்ராக்ஷன் நம்பரை அப்படின்றத கான்செப்ட் உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 7/3 + 1/3ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் எடுத்திருக்கேன். இதை எப்படி சால்வ் பண்ணுறன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறேன். 7/3 + 1/3ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா வெரி சிம்பிள் தான். என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல சேமாக இருக்கிறதுனால 7 + 1 8, 8/3 அதான் ஆன்சரு. இதே இதில் 2 ஸ்டெப் இருக்குது. இது ஃபஸ்ட்டு இந்த மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஆனால் இன்னும் ஒரு மெத்தடும் இருக்குது. அந்த மெத்தடை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நம்பர் இந்த இடத்துல 4, 5 அந்த மாதிரி கொடுத்தாலும் சால்வ் பண்ணலாம் ஈஸியாகவே. எல்சிஎம் பண்ணாமல் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க. முன்னாடி எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்களா, அதே இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த நம்பரை தான் நான் எடுத்துக்க போகிறேன். 7/3 + 1/3 இந்த நம்பரை தான் நான் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நான் சொன்னது சேம் நம்பராக வந்துச்சு, அதை அப்படியே சால்வ் பண்ணிட்டோம். பட் ஆனால் இந்த ப்ரொசீஜரை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இது சேம் நம்பர் அதே ப்ராப்ளமுக்கு தான் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட் நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் சால்வ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். அதனால் வாங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிராஸில் மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த பக்கமும் கிராஸில் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. இப்போ கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் 7 × 3 இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். 7 × 3 7 3s 21. அதுக்கடுத்தது செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 1 × 3 1 3s 1 3 is 3. அதுக்கப்புறம் ஸ்டெப் 3 என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 3 3s 9. அவ்வளோதான். அதை அப்படி எந்தெந்த இடத்துல என்னென்ன போடணுன்றதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த 21 போடுங்க. ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது. அதுக்கடுத்தது ரெண்டாவது கண்டுபிடிச்சது இந்த இடத்துல போடுங்க. அது மூணாவது கண்டுபிடிச்சது கீழே டினாமினேட்டரை போடுங்க. போட்டிங்க அப்படின்னா 21 + 3 24 / 9 வந்துடும். இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதான் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8 times 3 times வரும் 3 டேபிளில். இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல 8/3 தான் வருது. இந்த இடத்துல 8/3 தான் வருது. அப்போ சேமாக வருது பாருங்கள் அந்த கான்செப்ட். ஆனால் ஃபஸ்ட் நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த கான்செப்ட் வெறும் டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மட்டும்தான் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணணும். இது டினாமினேட்டர் சேமாக இருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்க ப்ராப்ளம் தான் நிறையா பார்ப்போம். இப்போ வாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். 9/4 + 11/3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண சொன்னேன். அதான் நான் பண்ணியிருக்கேன். 9 3s 27. அதுக்கப்புறம் ஸ்டெப் 2 என்ன சொன்னேன் அப்படின்னா இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ண சொன்னேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 × 11 44. ஸ்டெப் 3 இதை எடுத்து மல்டிப்ளை பண்ண சொன்னேன். அதை தான் பண்ணியிருக்கேன். அது 4 3s 12. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த நம்பர் அப்படியே போட்டுக்கிறேன். 27 + 44 / இந்த 12 அப்படியே போட்டுக்கிறேன். போட்டு இதை எடுத்து இதை அப்படியே ப்ளஸ் பண்ணுறேன். 27 + 44 71 / 12. நீங்கள் போட்டு எல்சிஎம் எடுத்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்து இந்த மாதிரி சால்வ் பண்ண சொல்லி கேட்டாலும் நீங்கள் ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். இப்போ வாங்க இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 9/5 + 10/4. ஸ்டெப் 1 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 9 × 4 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 9 4s 36. கிராஸில் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸ்டெப் 2 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 5 × 10 மல்டிப்ளை பண்ண போகிறோம். 5 × 10 50. ஸ்டெப் 3 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 5 × 4 20. இது எப்படி வந்தது அப்படின்னா 9 × 4 இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 × 10 இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 5 × 4 இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருது அப்படின்னா அந்த நம்பர்ஸ் அப்படியே லொக்கேட் பண்ணுறோம். 36 அப்படியே போடுறோம். ப்ளஸ் 50 இது போட்டிருக்கேன். 20 நமக்கு லாஸ்ட்டாக கிடைச்ச நம்பர் இந்த இடத்துல போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ளஸ் பண்ண போகிறேன். ப்ளஸ் பண்ணால் 86 வருது. இது டிவைடட் பை 20 வருது. இது திரும்ப அடிக்கிறேன். 1 டைம் தான் அடிக்க முடியுது. ஏன்னா ஒரு தடவை தான் அடிக்க முடியுது. 10 டைம்ஸ் இது அடித்தா 43 டைம்ஸ் தான் கேன்சல் பண்ண முடியுது. அதுதான் 43/10 தான் இதோட ஆன்சர். 9/8 + 7/10 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னொரு இதை எடுத்துக்கிட்டேன். அது எப்படி பண்ணால் ஸ்டெப் 1 என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு இது கீழே ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அதான் கான்செப்ட். இப்போ ஸ்டெப் 1 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 9 × 10 90. அதுக்கப்புறமேட்டா ஸ்டெப் 2 என்ன பண்ண போகிறோம்னா 8 × 7 56. ஸ்டெப் 3 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 8 × 10 80. அதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 90 + 56 / 80. இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 146 வருது. டிவைடட் பை 80 வருது. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 73 வருது. இந்த பக்கம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 40 வருது.
அதுக்கடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 8/3 + 1/9. ஸ்டெப் 1 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 8 × 9 வந்து 72. ஸ்டெப் 2 என்ன பண்ண போகிறோம்னா 3 × 1 வந்து 3. ஸ்டெப் 3 என்ன பண்ண போகிறோம்னா 3 × 9 வந்து 27. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து நமக்கு இதெல்லாம் எப்படி கிடச்சுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 8 × 9, அதுக்கப்புறம் 1 × 3 அப்படின்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அதான் இந்த இடத்துல நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து 72 + 3 இதை அந்த இடத்துல போட்டிருக்கேன். டிவைடட் பை இந்த 27. இதை ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 75 / 27. எக்ஸாம்பிள் நிறையா பார்த்தாச்சு. இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் நினச்சா ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மிஸ் பண்ண பக்கத்தில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு கான்செப்ட்டை மட்டும் இன்னும் ஒரு தடவை சொல்லிடுறேன். உங்களுக்கு இந்த பக்கம் எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் இந்த பக்கம் எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த பக்கம் கிராஸில் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க, இந்த பக்கம் கிராஸில் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க, அப்புறமேட்டா இதை மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. மல்டிப்ளை பண்ணி போட்டுற போகிறீங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டா அடிக்க முடியுதா கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்க போகிறீங்க. அப்படி கேன்சல் பண்ண முடிஞ்சதுன்னா கேன்சல் பண்ணுறேங்க, கேன்சல் பண்ண முடியலன்னா அப்படியே விட்டுருங்க. இதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். உட்காந்து எல்சிஎம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காதீங்க. எல்சிஎம் பண்ணிங்க அப்படின்னா வந்து நிறையா ஸ்டெப்ஸ் வரும். நான் எல்சிஎம் பண்ணாமல் ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு